ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜெகன். ஸோ இந்த vlog எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகிறோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு போகிறோம், கிரிக்கெட் மேட்ச்க்கு. என்ன கிரிக்கெட் மேட்ச்னா பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்ட் கப் நடக்குது. ஸோ 2 o'clock மேட்ச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் டே ஒரு நாள் சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பி வரலான்னு. ஏன் பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்க்கு போகிறோன்னா சிம்பிள் ரீசன் தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, அப்பாவையும் அம்மாவையும் ஒரு மேட்ச்சுக்கு நேராக கூப்பிட்டு போய் காமிக்கணும்னு. திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஏன்னா ரெகுலராக சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாம் அம்மா அப்பா எல்லாமே எல்லா மேட்சும் இப்போ சேர்ந்து தான் பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, அப்பா அம்மாவை நேரில் அந்த மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டு போய் காமிக்கணும்னு. ஸோ இந்த வேர்ல்ட் கப்பில் அது கரெக்டாக இருந்துச்சு, டிக்கெட் இருந்துச்சு. இந்தியா மேட்ச்சுக்கு தேடி பார்த்தேன், டிக்கெட் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஸோ அதனால் சென்னை இல்லை பெங்களூரில் என்ன மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தேன். அதில் பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிற மேட்ச்க்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இந்த ட்ரிப்புக்கு கூட வர்றது சிலம்பரசன் வராரு. ஐ ஹோப் இந்த ட்ரிப் நல்லா இருக்கும், மேட்சும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்புவை பிக்கப் பண்ணியாச்சு. சிம்புவை பிக்கப் பண்ணி நம்ம ஆத்தூர் பக்கத்தில் வந்துட்டோம், ஹோட்டல் ரமாஸ் கஃபேன்னு. ஸோ இங்கே வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்லான்னு வந்திருக்கோங்க. சொல்லுங்க ப்ரோ, எத்தனை மேட்ச் பார்க்குறீங்க இன்றைக்கி? நான் ஏற்கனவே ஐபிஎல் பார்த்துருக்கேன், அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் நடக்குது அதெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு 10 வயசுலேருந்து கிரிக்கெட் பார்த்துட்ருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு. பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாகிஸ்தானில் சைதன் 194 அடித்தது. சச்சின் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் ஆனார் இல்லையா வேர்ல்ட் கப்பில். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடின, உடம்பு சரியாத மாதிரி ஆடினார் இல்லையா, அந்த இன்னிங்ஸ் பாகிஸ்தானை ஞாபகப்படுத்தும் போது. அப்புறம் அமிர் சுஹைல் இருக்கார் இல்லையா, அவரை வெங்கடேஷ் பிரசாத் அவ்வளோ அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், அந்த காலத்து அந்த இன்னிங்ஸு சரி. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கானா அது என்னன்னு தெரியாது நமக்கு, ஒரு இந்தியா மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு பிடிச்ச நாடு, ஒரு மாதிரி பாசமாக இருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்கும்போது. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். ஏன் சிம்பு, நம்ம ஏன் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கோம்? நம்ம vlog எடுக்க வந்திருக்கோம், மேட்ச் பார்க்க போகிறோம். சாப்பாட போயிட்டு சீக்கிரம் கிளம்பலாமா? என்ன நடக்க போகுதுன்ட்டு முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணால் மக்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க யோசிப்பாங்க, நாம 2 பேரும் பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி இல்லை கிரிக்கெட் அனலிஸ்ட் மாதிரி நினைப்பாங்க. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அப்பா அம்மா உள்ளே போயிட்டாங்க, நாங்களும் சாப்பிட போகிறோம். சென்னை ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு மேட்ச்க்கு ஒரு 1 hour லேட்டாக போனோங்க. அரௌண்ட் 10 to 12 hours பக்கம் முடிஞ்சிருந்தது. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. இந்த இடத்துல தான் தங்கியிருந்தாங்க. இது ஆன்லைனில் புக் பண்ணேன் அப்பார்ட்மெண்ட்டு ஏர்பிஎன்பியில். ஸோ ஒரு 3 பெட்ரூம் இருக்க அப்பார்ட்மெண்ட் இது, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. கார் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்க் பண்ணிட்டுங்க, ஒரு கேபில் புக் பண்ணி சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் வந்துட்டோம். இன்னும் ஒரு புத்திசாலித்தனம். எங்களுக்கு கேட் நம்பர் 14 கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிருந்தோம். வியூவர்ஸ், இப்போ மேட்ச்க்குள்ளே என்ட்ரி ஆகிறோங்க. ஸோ ஜே அப்பர் ஸ்டாண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நிறைய படிக்கட்டு இருந்துச்சு மேலே ஏறுறதுக்கு. மேட்ச்க்கு ஒரு 10 hour லேட்டாக தாங்க போனோம். வர வழியில் லஞ்ச் சாப்பிடல, இங்கே லேட் ஆகிடுங்க. ஸோ அதனால் இங்கே கேன்டீன் இருந்துச்சு, அந்த கேன்டீன்லேயே சாப்பிட்டோம். நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ரேட்டும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அம்மா அப்பா அப்புறம் சிம்பு 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மேட்ச் பார்க்குறாங்க. அவங்க 3 பேருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ க்ரௌடோட இந்த மேட்ச் பார்க்குறது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் போச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க மேட்ச்சு. மேட்ச் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோவில் கிளம்பிட்டோங்க ரூமுக்கு. ரூம்லேயே ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி நைட் டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. ஹாய் வியூவர்ஸ், நேற்றபடியே மேட்ச் முடிச்சுட்டு நம்ம இங்கே ரூமில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, செம்ம க்ரௌட் வெளியில். ஒரு 11:30 12 ஆயிடுச்சு ரூமுக்கு ரீச் ஆக.
ஸோ இன்றைக்கி வெளியில் அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம ஜெகன் ப்ரோட்ட கேட்போம். எப்படி இருந்துச்சு ப்ரோ மேட்ச் நேற்று? ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. அதுவும் எண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு இருந்தீங்க. த்ரில்லிங்காக இருக்கணும் மேட்ச், அவ்வளோதான். எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பர்சனல் ஃபேவரட்னால எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணும்னு நினச்சேன். இல்லை, நிறைய பேர் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு 2 பேர்த்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நடுவில் விக்கெட் விழுவல அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம். ஸோ இன்னொரு விஷயம், ஜென்ரலாக பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாசிம் அக்ரம் சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ரியில் ஹர்ஷா போக்லே எல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா சென்னை க்ரௌடு வந்து இன்டெலிஜென்ட் க்ரௌடுன்னு சொல்லுவாங்க. And in the end, I would like to thank the crowd over here. They really supported us all the way. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச், நியூட்ரல் மேட்ச் பார்க்குறதுனால நேற்று வந்து ஒரு 80 to 90% ஆஃப் ஸ்டேடியம் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லா கேட்டகரி பீப்புளும் வந்திருந்தாங்க. சப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா, விக்கெட் விழுந்தாலும் சத்தம் போடுறாங்க, 6 அடித்தாலும் சத்தம் போடுறாங்க. ஸோ நியூட்ரலாக ஒருத்தர் விக்கெட் அடிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல எந்திரிச்சு கை தட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து சென்னை க்ரௌடு வந்து இன்டெலிஜென்ட் க்ரௌடுன்னு சொல்கிறது தப்பே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் மேட்ச் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த க்ரௌடு தான். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜே அப்பர் புக் பண்ணதில் என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு தெரியாது 3 மாடி புக்கம் ஏறுனா அம்மாவில் ஏற முடியல மதியம். அப்போ கொஞ்சம் அவங்க கால் வலி அதெல்லாம் இருந்துச்சு. இனிமேட்டு யாராச்சும் பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா அப்பர் ஸ்டாண்ட் புக் பண்ணாதீங்க. எனக்கு தெரியல, நான் புக் பண்ணிட்டேன். ஸோ அப்பர் ஸ்டாண்ட் புக் பண்ணாதீங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு இந்த க்ரௌட் எக்ஸ்பீரியன்ஸு தான் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க, எங்கள் பிளான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவோம். ரெடி ஆகிட்டு இருக்காங்க அம்மா அப்பா இன்னும். ஸோ அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து ஏவிஎம் மியூசியம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அது முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு சேலம் கிளம்புறதாங்க. காலையில் டிஃபன் வசந்த பவனில் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ போனோம். ஸோ அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது அந்த ஹெரிட்டேஜ் மியூசியம் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.